வழங்குவது விருதினால் வாங்குபவருக்கு பெருமையா, யாருக்கு கொடுக்கிறார்களோ அதனால் விருது வழங்குபவர்களுக்கு பெருமையா என்று ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா இது இரண்டுமே 50-50 தான். ஆமாங்க. இப்போ தலித்துகள் இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லப்பட்டதை பொது இயக்கமாக மாற்றிய பெருமை வந்து மரியாதைக்குரிய முனைவர் திருமாவளவன் அவர்களுக்கு, தொல்காப்பியர் திருமாவளவனுக்கு உண்டு. ஆமாங்க. அவர் பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மாமாங்கத்துக்கு மேலே 2009 காலகட்டங்கள் முதற்கொண்டு இது மாதிரி சமுதாயத்தில் இன்னும் குறிப்பாக தலித்துகளின் அப்லிப்டுக்காக, இன்னும் நலிந்தவர்களின் அப்லிப்டுக்காக யார் யார் பணியாற்றினார்களோ அவர்களை அழைத்து விருது கொடுப்பது என்பது ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. அது ஓரளவுக்குள்ள பெரிய அளவு வெற்றியும் பெற்றுவிட்டார். ஏன்னா இதில் கலைஞரே அவர்கிட்ட விருது வாங்கியிருக்கிறார். ஏன்னா கலைஞர் பல பேர் கொடுத்தாலும் கலைஞர் விருது வாங்க, நல்லக்கண்ண ஐயா வாங்கியிருக்கா, சங்கரையா, இது போல உள்ள மிக முக்கிய மனிதர்கள் தான் அதில் வாங்கியிருக்காங்க. அது வாங்கியிருக்கும் பொழுது அது அந்த விருது வந்து அவர் வாங்குவது பெருமையாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அவர் போட்டுக்கொள்கிறார்கள். ஆமாங்க. அப்படி ஒரு விருது வழங்குள்ள இப்போ தான் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய காமராஜர் அது நடக்கும். வழக்கமாக அந்த பேரணிகள், அந்த பெரிய பொதுக்கூட்டங்கள் அது மாதிரி நடக்கும்பொழுது, பேரணிகள் அது மாதிரி நடக்கும், கருத்தரங்கள் நடக்கும்போது வெளியில் சென்னையை விட்டு தலைநகரை தாண்டி செய்வார்கள். ஆனால் இது வந்து தலைநகர். ஏன்னா அதில் என்ன சிறப்புன்னா, அந்த பிறந்த பயனை நீயே அடைந்தாயின்னு மலரே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது, நடத்துவது என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது. ஆமாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த அரசியல் கட்சி. இல்லைன்னா அந்த தீக்க மாதிரி இருக்கிறவட்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு போயிட்டு பண்ணுறது தான். அது இப்போ கம்யூனிஸ்ட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க உழைக்கிறாங்க, கொடி பிடிக்கிறாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க, போராடுங்க, வெற்றி பெறும் போனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்பொழுது கொடுக்க வேண்டியதானே. அன்னைக்கு ஜோதி பாசை குடிச்சோரை அடித்து கிடைச்ச வாய்ப்பு இந்திரா சோனியா காந்தி கொடுக்குறது கெடுத்தாங்க. அடுத்து விபிசி கவர்மெண்ட் கிடைக்கிறது கெடுத்தாங்க. ஜனதா கட்சியில் ஜனதா கவர்மெண்ட் கொடுத்து கெடுத்தாங்க. வேணாம் நாங்கள் வெளியிருந்து அப்புறம் தப்பித்தவரி சோம்நாத் சட்டர்ஜிக்கு உட்கார்ந்தாரு. அவருக்கு வந்து அதுக்கும் இடைஞ்சல் பண்ணி அப்புறம் வலது கம்யூனிஸ்ட் சேர்ந்த இருவரும் இடதுசாரிகளாக இருந்து விட்டாலும் பரதன் அவங்க வந்து உள்ளாட்சி அமைச்சராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய அரசில் வந்து பேரரசில் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா விஜய் கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் 8 தலித்துகள் எங்கள் பாவிகளாம் 60 வருஷமாக அவங்கள கொடி பிடிக்கிறதுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு கூட்டம் சேர்க்கறது மட்டும் வச்சுட்டு, அது அவங்க வந்து இது கேட்டப்ப என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியில் கேட்குறப்ப ஏப்பா கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கொடுப்பா, எம்பி சீட்டு 3 வந்து 2 3 கொடுக்கப்பான்னு ஆதரவரிச்சு நான் பண்ணால் அவர் இருக்கக்கூடாத அளவுக்கு என்னென்ன இடைஞ்சல் பண்ணுமோ அது தலித்துகள் அந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய ஷானவாசு பட் பாலாஜி போன்றவங்களை வச்சு இடைஞ்சல் இந்த அளவு வந்துட்டாங்கன்னா நம்மளை முன்னாடி அவரை கிளப்பி விட்டு, அது ஸ்டாலினுடைய பின்புறத்தில் பண்ணி அவரை கிளப்பி விட்டு இன்றைக்கி தத்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி ஆட்சியிலே அமர வச்சது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்களித்து 60 வருடங்களாக. அதுக்கு முன்பு என்ன நடந்துச்சு, அறநிலைத்துறையே வந்து காங்கிரஸ் கொடுத்துருந்துச்சு. அது மாதிரி உள்துறை, காவல்துறை கையில் வச்சுட்டு உள்துறை மற்ற பல விஷயங்கள், பொதுப்பணித்துறை போன்ற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருந்தாங்க. இவங்க இந்த திராவிட இயக்கங்கள் வந்தோடனே, திராவிட இயக்கங்கள் வந்தது வந்து ஆதி திராவிட அழிப்பதற்கு, அதை பார்ப்பனர்களையும் அந்தணர்களையும் பிராமணர்களையும் ஒழிக்க வந்தது, எதிர்க்க வந்ததுன்னு சொல்லிவிட்டு இதை கீழே வச்சு மிதிச்சுட்டு அவங்களை எதிர்க்கிற ஏத்தாவில் காமிச்சிட்டு நடுவில் வந்து கொண்டு விட்டாங்க. ஏன்னா இந்த ஆதி திராவிட நலத்துறை என்று ஒன்று இருக்குல்ல, இப்போ சமூக நீதித்துறை மத்திய அரசை நிறைய ஃபண்டு கொடுக்கும். அதை நைஸாக கலைஞர் வந்து தான் திருப்பி விட்டு அந்த பிற்பட்டவர், அந்த மிகவும் பிற்பட்ட துறைன்னு பண்ணி விட்டு பண்ணார். எதற்கு என்றால் அவர்கள் வந்து ஒரு 1000 குடும்பம் தான் இருக்கும் த்ரூஅவுட். இவங்களை வந்து பிராமணர்கள் வந்து 1% 2% இருந்தால் கூட ஒரு 1000 குடும்பம் தான். இவங்களை பண்ணுறதுக்காக ஒரு ஜாதி ஏற்றி விடுறது. நீ வீர பரம்பரை, நீ ஆண்ட பரம்பரை, நோண்ட பரம்பரை ஏற்றி விட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருந்தார். இப்பொழுது அவர்களுக்கு மறுவாழ்வு உள்ள ஒரிஜினல் வாழ்வு வந்துவிட்டது. 8 தலித்துகள் என்று சொல்லக்கூடாது, அவர்கள் மிக அறிவாளிகள், சிந்தனையாளர்கள். அவர்கள்லாம் இங்கே வந்த ஒரு கட்சி அந்த மக்களுக்கு வந்து அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். வராது வந்த மாமணியாக வந்திருக்கிறார். அவர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு நன்றி சொல்வார்கள். ஏன்னா ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. முக்கிய துறைகள் தந்தியிலே தந்தி டிவியில் திருப்பி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக வருவதற்கு 60 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஆட்சி. அவர்களுக்கு வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, இந்தப்பா ஆதி திராவிட கைத்தறித்துறை, அப்புறம் இந்த பால்வளாண்டு கொடுத்து ஒதுக்கி விட்டுறது. அவங்களுக்கு இது முக்கியமே கொடுக்கறது இல்லை. அதை விட ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு தலித் அமைச்சர் கொடுத்துருந்தாங்க, உளுந்தூர்பேட்டை சண்முகமாக யாரோ ஒருத்தர் கொடுத்து வச்சுருந்தாங்க.
அவர்கள் மிக திறமையா எந்த பணி கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க, சின்சியராக பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சாஃப்ட்வேர்லையும் ஃபாரின்ல இருக்கவங்க அவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களை அடையாளம் கண்டு அதுவும் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா ஒருங்கிணைத்துல செஞ்சிருக்காங்க. இப்போ அது ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்றோம்னா, இப்போ அவர்களின் வாழ்வு வரவில்லை, ஏற்கனவே இருந்த வாழ்வை கொடுத்து விட்டார்கள். இது இப்பொழுது உள்ள சிறப்பு இந்த விருது வழங்கும். ஆமாங்க, அவர்கள் விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கவும், நான் உங்களிடம் இருக்கிறேன் இப்படி பேர் இருக்கும்னு சொல்லணும். எப்போது காமராஜர் அரங்கத்தில் சினிமா விழா நடக்கும், அரசியல் விழா நடக்கும், சமுதாய விழாலாம் நடக்கும், காத்து வாங்கும். இப்போ பாருங்களேன், அது ரோட்டில் இருந்து ரோடு ஃபுல்லாக விடுதலை சிறுத்தையோட கட்சி கொடியை சைதாப்பேட்டைக்கு அந்தாண்டில் ஆரம்பிச்சு வச்சு இந்த பக்கம் பாரிஸ் வச்சு தள்ளிட்டாங்க. சுதந்திரம் கிடைத்து விட்டது. அவருக்கு ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது தொழில் திருமாவளவன் மட்டுமல்ல, வழக்கமாக இந்த கட்சி கடியை கட்டுறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுல என்ன பண்ணுறது, ஒரு நலிந்த பெரிய உழைப்பாளர்கள், குறிப்பாக தலித்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்குற கலர் வேஷ்டியை கட்டிக்கிட்டு, சம்பளம் தானே, அது கூலி வேலையா, ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிற மாதிரி, ஒரு குளத்து வேலைக்கு போகிற மாதிரி, வயல் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்வார்கள். ஒரு வேலைக்கு உள்ள சம்பளம், ஒரு பிரியாணி, ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஆசாரியோ வேற சொன்னால் நிறைய 2000 கேட்பாங்க, இவங்க ஒரு 500 கொடுத்தா போதுன்னு வச்சிருந்தது. அவங்க விட்டு கல்யாணம் வந்துருச்சு, அவருடைய தலைவர் நடத்துகிறார், கொண்டாடி தள்ளிட்டாங்க. கொண்டாடினா ஆட்டம் பாட்டம்லாம் இல்லை, அழகாக காமராஜர் பாருங்களேன், எப்படி காமராஜர் அவங்க இப்படி ஒரு நிறைஞ்சு பார்த்துருக்கீங்களா, பார்க்கவே முடியாது. ஒன் சின்ன ப்ளூ மூன் மாதிரி தான் வருவாங்க. பார்த்து அரங்கத்திற்கு வெளியேவும் சாலைகளிலும் இவ்வளோ கார்கள் எல்லாம் என்னடா இப்போ காசு கொடுத்த காசெல்லாம் கூட்டல, தானாக சேர்ந்த கூட்டமாக அங்கே சாப்பாடு கட்டிட்டு வராங்க. அங்கே நின்று 2 நாளைக்கு முந்தி சொந்த காசு வேலையெல்லாம் விட்டு வராங்க, விட்டார்கள். அவர்கள் சொல்ல வந்தது என்னவென்றால், தளபதி விஜய் அவர்களே, நீங்கள் கொடுத்தது மிக்க, எங்கள் வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு நன்றி உடையனா இருக்கேன். இவ்வளோ பேரும் உங்கள் பிந்தி நிற்கிறோம், கவலைப்படாதீங்க. அது இந்த கழகங்களுக்கு குறிப்பாக டிஎம்கேக்கு 15% தான் அதாவது இவங்களுடைய மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கும். தலித்துகள் எங்கே சேராலும் ஒரு 24-25% சேரும், 40% வரும், இல்லை 35 நிற்கும். இப்பொழுது இருவரும் ஒருங்கிணைப்பதற்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் இன்னும் துர்கா அம்மா உதயநிதியை செஞ்சு விட்டாங்க. ஏங்க 6 சீட்டு கொடுத்தவங்க போய் 5 சீட்டு கொடுத்து விட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு 10 சீட்டுன்னு கேட்குறாங்க. நேற்று நம்ம வியாபார பிரமுகர் யார், நம்ம விஜயகாந்தோடைய சகதர்மிணி கொடுத்து விட்டு 10 சீட்டு எம்பி அள்ளி கொடுத்துட்டு காங்கிரஸ் எல்லாம் கொடுத்துட்டு பண்ண இருப்பாங்கல்ல, கிடைச்சது வாய்ப்பும் அடிச்சு தள்ளிட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு நிற்கிது பாருங்களேன். மன்னியர் சொல்றாரு, யோ மந்திரி இருக்குது போனாலும் நான் தலித் இயக்கத்தை இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி பாதுகாவலர் இருக்கிறதா பெருமைன்னு சொன்னார். பாருங்களேன், அதாவது எங்களுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தான் ஆடாட்ட அளந்தான் தசையாடை என்பது ஆங்கிலத்தில் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், இல்லை யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் டு பார்க் அண்ட் பைட்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் வெர்ஷனாக தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாய்க்கும் என்பதை விட ஒவ்வொரு மனிதருக்கும் நேரம் வந்துவிட்டது, கடிப்பதற்கும் குலைப்பதற்கான வாழ்வதற்கு. வாங்க, யாரையும் அவர்களை விட்டு இப்போ எல்லாரும் சொல்றாங்க, எங்களோட கமலஹாசனே சொல்லி போறாரு, எங்கள் மக்கள் நீதி மையத்தை தாண்டி வெங்காயம் ஊருக்கு ஒரு வேணையம் பண்ணிவிட்டு ஏன் வெட்டியாக பேசி கிடைக்கிறேன் போயாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விட்டது. ஆனால் அவர்களுக்கு இது வாழ்வில் இனிமேல் யாரும் அப்படி ஒதுக்கீடு பண்ண முடியல. ஏப்பா 10 இதில் 20 மந்திரி தரேன்னு சொல்லிட்டு தான் பேச